புதுச்சேரியில் போதை தலைக்கேறிய இளம்பெண் ஒருவர் நிதானமில்லாமல் பப் வாசலில் விழுந்து புகழ்வதும் அவருடைய ஆண் நண்பர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்தவர்களின் உதவியுடன் ஆட்டோவில் ஏற்றிச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமான 1000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள், மது அருந்தும் வசதியுள்ள பார்கள் உள்ளன. இந்த நிலையில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு வரை ரெஸ்டோ பார்களில் குடித்துவிட்டு போதையில் நகரில் உலா வருவதால் அதிக விபத்துகள் மட்டுமின்றி பல்வேறு சமூக விரோத செயல்களும் அரங்கேறி வருகின்றன. மேலும் இளம் பெண்கள் பலர் போதை தலைக்கேறி பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். மேலும் இளம் பெண்கள் பலர் போதை தலைக்கேறி பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். அந்த வகையில் குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி தனது ஆண் நண்பருடன் புதுச்சேரிக்கு வந்த இளம்பெண் ஒருவர் செட்டு தெருவில் உள்ள ரெஸ்டோ பாரில் மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அந்த இளம் ஜோடி ரெஸ்டோ பாரை விட்டு வெளியே வருகின்றனர். அப்போது அந்த இளம்பெண் உச்சக்கட்ட போதையில் நிதானம் இல்லாமல் ரெஸ்டோ பார் வெளியே உருண்டு புகழ்கின்றார். அப்போது அவருடன் வந்த ஆண் நண்பர் அந்த இளம்பெண்ணை அழைத்து செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்கிறார். ஆனால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை அவர் ஆட்டோவில் ஏற்றிச் செல்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட்ட காரணமாக உள்ள இதே போன்ற ரெஸ்டோ பார்களுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். செவாலியே ராஸ் வெங்கடேசனர் அறக்கட்டளை, புதுவை கீதாலய சங்கம், பிரான்ஸ் முத்தமிழ் சங்கம் இணைந்து நடத்திய தமிழ் திருநாள் பாராட்டு விழாவில் பாலகிருஷ்ணனுக்கு பைந்தமிழ் செம்மிழ் விருதை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கி பாராட்டினார். செவாலியே ராச வெங்கடேசனார் அறக்கட்டளை, புதுவை கீதாலய சங்கம், பிரான்ஸ் முத்தமிழ் சங்கம், பிரான்ஸ் இணைந்து நடத்தும் தமிழர் திருநாள் பாராட்டு விழா முத்தியால்பேட்டையில் உள்ள பாலமோகன மகளிர் நடைபெற்றது. விழாவில் வரவேற்புரையை அடியார் கண்பன் கோவிந்தசாமி ஜெயராமன் ஆற்ற தணிகா சமரசம் தலைமை தாங்கினர். செவாலியே பேராசிரியர் சச்சினானந்தம் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக மேனாள் சட்ட பேரவை தலைவரும் புதுவை கம்பன் கழக செயலாளருமான VP சிவக்கொழுந்து ராமலிங்க பணிமன்றம் பிரான்ஸ் தலைவர் ஜெய பாலகிருஷ்ணனுக்கு பைந்தமிழ் செம்மல் விருதை வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பிரான்ஸ் சிவன் கோயில் தலைவர் அருட்செல்வம் சுகுமாரன் முருகையன், புதுவை தமிழ் சங்க செயலாளர் ஆசிரியர் செம்மல் சீனு மோகன்தாஸ், பிரான்ஸ் ஒய்ஸ் ராமலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் உலக தொல்காப்பிய மன்ற தலைவர் பேராசிரியர் முனைவர் இளங்கோவன், நன்றமிழ் நாவரசி திருவாட்டி பூங்குழலி பெருமாள் கலைமாமணியும் வெற்றி தமிழர் பேரவை தலைவருமான கோவிந்தராசு ஆகியோர் உரை வீச்சியாற்றினர். தொடர்ந்து ஏற்புரை செய்ய பாலகிருஷ்ணன் ஆற்ற நன்றி உரை ஆறுமுகம் பெருமாள் கூறினார். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பிரான்ஸ் தமிழ் வாழ் மக்கள் பல கலந்து கொண்டனர். ஆட்டுப்பட்டியில் வீடு இடிந்ததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி உதவியை திமுக கழக துணை அமைப்பாளர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டியில் உப்புநாக வாய்க்கால் ஒட்டியுள்ள 3 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்தது. இதனால் அதை ஒட்டியுள்ள 8க்கும் மேற்பட்ட வீடுகள் அதிர்வினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இதை அறிந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அப்பகுதியை ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு அதிக பாதிப்பு குறைந்த பாதிப்பு எனும் அளவில் மாறுபட்ட பதிப்புகளில் வீடுகள் இருந்தது. இதனை நேரில் ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பாதிப்புக்கு ஏற்றாற்போல் சுமார் 18 வீடுகளுக்கு நிதி உதவிகள் வழங்கினார். சுமார் 20,000 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்புக்கு ஏற்றாற்போல் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியால் வழங்கப்பட்டது. நிதி உதவி பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் அனைவரும் ஆட்டுப்பட்டியில் அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி புலிவுர நகர மேம்பாட்டு நிறுவனம் மூலம் ஸ்மார்ட் சிட்டி கீழ் ஆட்டுப்பட்டியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு முதலமைச்சர் தலைமை செயலர் துறை செயலர் ஆணையர் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடர்ந்து கோரிக்கை வைத்து மனு அளித்த சட்டசபையில் குரல் கொடுத்து வருகிறார். இது சம்பந்தமாக அப்பகுதி சில மக்களின் சரியான ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தினாலும் அரசின் அலட்சிய போக்கினாலும் பணி தொடங்காமல் இருக்கிறது. மீண்டும் போது மக்கள் ஒன்று கூடி புதுச்சேரி பொலிவுர நகர மேம்பாட்டு நிறுவனம் மூலம் ஸ்மார்ட் சிட்டி கீழ் ஆட்டுப்பட்டியில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் கொண்டு வருவார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் கோரிக்கை வைத்தார்கள்.
அதனை ஏற்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முதலமைச்சர் மற்றும் ஆட்சியரிடம் இது குறித்து பேசியுள்ளார். மேலும் முதலமைச்சரை மீண்டும் இது குறித்து மக்களுடன் நேரில் சந்திக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கூறினார். அவருடன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், நோயல் சந்துரு, ராஜி, நிசார், விநாயகமூர்த்தி, ஈசாக்கு, மாயவன், செந்தில், ராகேஷ், மோரிஸ், பாஸ்கர், டேவிட், ரகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஸ்பெக்ட்ரா நிறுவனத்தில் நீட் பயிற்சி பெற்று மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடத்தி கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் 2023 தேர்வில் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவி அக்ஷயா 654 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றார். இந்த ஆண்டுக்கான மருத்துவ சேர்க்கையில் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவர்கள் 233 பேர் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார்கள். குறிப்பாக 10 பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் 233 பேர் இதர அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா சங்கமித்ரா கான்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெற்றது. விழாவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் உதயசங்கர் மற்றும் உயர்கல்வி இணை இயக்குநர் சிவகாமி ஆகிய பங்கு பெற்று மாணவர்களுக்கான ஊக்கத்தினை வழிகாட்டுதலையும் வழங்கினார்கள். தமிழகத்தின் தலைச்சிறந்த ஊக்கமூட்டும் பேச்சாளர் ஜான் கென்னடி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார். இந்த விழாவில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் தலைவர் செந்தில்குமார், மேலாண் இயக்குநர் கார்த்திகேயன் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெற்ற நாடக மகாஜன சங்கத்தின் 72வது மாநாட்டில் புதுச்சேரியில் இருந்த நாடக உறவின்முறை சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரையில் நாடக மகாஜன சங்கத்தின் 72வது மாநாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி நாடக உறவினர் முறை சங்கம் தலைவர் ராஜசேகரன் நாடார், செயலாளர் மாரிமுத்து நாடார், பொருளாளர் பழனிவேல் நாடார், துணைத் தலைவர் தாமோதரன் நாடார், துணை செயலாளர் வேல்முருகன் மற்றும் பூர்ணசந்திரன், ரவிச்சந்திரன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஜீவானந்தபுரம் நாடக உறவின்முறை சங்கம் தலைவர் கண்ணன் நாடார், செயலாளர் மாடசாமி நாடார், பொருளாளர் காட்டு ராஜா மற்றும் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், கிருஷ்ணாபுரம் நாடார் உறவின்முறை சங்கம் தலைவர் தங்கமணி நாடார், செயலாளர் மாரியப்பன், பொருளாளர் முருகேசன் நாடார் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் மன்ற தலைவி பேச்சியம்மாள், செயலாளர் லட்சுமி தேவி மற்றும் மகளிர் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் புதுச்சேரியிலிருந்து மதுரை மாநாட்டுக்கு சென்றனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவைத் தலைவர் ஆரி சேகர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஓவிய போட்டி வண்ண அருவி கலைக்கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா வண்ண அருவி கலைக்கூட்டத்தில் நடைபெற்றது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் காங்கிரஸ் கட்சி ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திருவெங்கடம் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி, வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ், அசின் வேல் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ராஜேந்திரன் மற்றும் ஓவிய ஆசிரியர்கள் அழகப்பன், ராவ்குமார் உட்பட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் ரயில் நிலையம் எதிரே சிலர் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற போது தப்பி ஓடிய முயன்ற 3 மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். 380 கிராம் கஞ்சாவை சிறிய பொட்டலங்களாக மாற்றி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய வைத்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் உப்பிளம் நேதாஜி நகர் வீரன் கோவில் வீதியைச் சேர்ந்த தவசி வயது 22, வானகப்பேட்டை ராஜராஜன் வீதியைச் சேர்ந்த பூபதி வயது 29, வானூர் காசிப்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த செல்வம் வயது 24 என தெரிய வந்தது. 3 போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஜாய் ஹெல்த் அண்ட் வெல்த் கேர் கிளினிக்கல் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்ற மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் ஜாய் ஹெல்த் அண்ட் வெல்த் ஹேர் நிறுவனத்தின் புதிய கிளை புதுச்சேரி கொசப்பாளையம் சுந்தரமேஸ்திரி வீதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய அலுவலகம் மற்றும் கிளினிக் ஒரு சேர் அமைக்கப்பட்டுள்ளது. இது பல்வேறு நவீன வசதிகளுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய திறப்பு விழா நடைபெற்றது. கருணாகர நிகழ்ச்சி வந்த அனைவரையும் வரவேற்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் பூமிநாதன் ஹெல்த் அண்ட் வெல்த் கேர் கிளினிக்கை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிவகாமி மாரியப்பன் மற்றும் மருத்துவர்கள் ரஷ்னா, பாணி சக்கரவேல், கோபால் ராஜசேகர் மற்றும் சரவண குமரேசன், எழிலரசன், செந்தில்குமார், சுமித்ரா மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை ஜாய் ஹெல்த் அண்ட் வெல்த் கேர் குழுமம் செய்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் நேச்சுரோபதி மூலம் நோய்களுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்தும் நேச்சுரோபதியின் மருந்து மற்றும் சிறப்பு வகைகள் குறித்தும் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. கல்யாண சுந்தரம் அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா மற்றும் மகளிர் தின விழா ஆகியவை பாரதி நகர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாஜக மகளிர் அணி மற்றும் கல்யாண சுந்தரம் அறக்கட்டளை ஆகியவை சார்பில் குடியரசு தின விழா மற்றும் மகளிர் தின விழா ஆகியவை பாரதி நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 500க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கை இழுத்தல், பலூன் ஊதி வெடித்தல், லெமன் ஸ்பூன், இசை நாற்காலி மற்றும் குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் புடவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளியூர் கொம்யூன் கரசூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மகர்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ மகா காளீஸ்வரர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு நினைவு விழாவை முன்னிட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வெளியூர் கொம்யூன் சேதராப்பட்டு அருகே உள்ள கரசூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு மரகதாம்பிகை உடன்மறை ஸ்ரீ மகா காளீஸ்வரர் ஆலயத்தின் 5ஆம் ஆண்டு குடுமுழக்கு நிறைவு தினத்தை முன்னிட்டு இவ்வாலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் மரகதாம்பிகை உடனமர் ஸ்ரீ மகா காளீஸ்வரருக்கு பரிகார மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன மகா அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பையாக வேள்விகள் நடத்தப்பட்ட கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து இவ்வாழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். வாடூர் வட்டம் தைலாபுரம் கிராமத்தில் உள்ள 7 ஆலயங்களில் ஜீர்ணோத்தரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தைலாபுரம் கிராமத்தில் உள்ள 7 ஆலயங்களில் ஜீர்ணோத்தரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆலயத்தின் குடங்கள் புதியதாக பொருத்தப்பட்ட மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட தெய்வங்களின் அருளை பெற்றனர். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு தைலாபுரம் கிராம மக்கள், பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்கினர். இந்த கும்பாபிஷேக நிகழ்வு தைலாபுரம் கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.